கங்கையிற் புனிதமாய காவிரி நடுவுபாட்டு பொங்குநீர் பரந்து பாயும் பூம்பொழில் அரங்கம் தன்னுள் எங்கள்மால் இறைவன் ஈசன் கிடந்ததோர் கிடக்கைக் கண்டு எங்கனம் மறந்து வாழ்வேனார் ஆழ்வார். இந்த பெரிய பெருமாளை மறந்து வாழ முடியாத அளவுக்கு ஒரு உயர்வான வஸ்து நமக்கு கிடைச்சிருக்க பெரிய பொக்கிஷம் பெரிய பெருமாள். திவ்ய தேசத்து ஸ்ரீரங்கம் திருவிழா அப்படின்னாவே பெருமாளும் சந்தோஷப்படுவார், தன்னை அண்டி வரும் அடியார்களும் சந்தோஷப்படுவார். உற்சவம் அப்படின்னா திருவிழா. இந்த கோவில்ல பல பல உற்சவங்கள் நடக்கிறது. இந்த உற்சவங்கள் எதற்காகனா ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை ஜனங்களை சேவிக்கணும், ஜனங்கள் அதை அனுபவிக்கணும். அந்த அனுபவத்தினால அவளுக்கு ஒரு நல்ல கதி கிடைக்கணும். அந்த நல்ல கதி கிடைக்கும் போது இந்த லோகங்கள் க்ஷேமமாக இருக்கும் தான் பெருமாள் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணி வச்சிருக்காரு நமக்கு. இது எல்லாமே பெரியவா மேலே யார் செய்வனகால்னு பெரியவா சொல்லி கொடுத்துட்டு போனதை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதில் இந்த கோவிலில் பவித்ரோத்சவம் சாதாரணமாக ஆவணி மாதத்தில் இந்த பெருமாள் உற்சவம் நடக்கும். பவித்ரம் அப்படின்னாவே புனிதம். புனிதம் என்னது? கோவில் புனிதம், இந்த பெருமாள் புனிதம், பரமம் பவித்திரம் சொல்லுவார். இந்த பரம பெருமாளான பரம்பொருளான பெருமாள் என்னைக்கும் பவித்திரமானவர் தான். அவருக்கு எந்த விதமான தோஷங்களும் கிடையாது. அவர் எல்லாத்துக்கும் அதிபதியானவர், எதோடையும் ஒப்பிட முடியாதவர். அப்படியாப்பட்ட ஒரு பரம்பொருளான இந்த திவ்ய தேசத்தில் இந்த பவித்திரம் அப்படின்னா சொன்னல, தூய்மை எல்லாமே நல்லது நடக்கணும்னு சொல்லுவாள். இந்த கோவிலில் பவித்ரோசம் நடக்கும்போது என்ன விசேஷம்னா, யாகசாலையில் பிரம்மோசம் நடக்கும். ஆனால் இந்த பவித்ரோசத்தில் கும்ப ஆராதனம், மண்டல ஆராதனம், பிம்ப ஆராதனம், அக்னியில் யாகம், இந்த 4 காரியக்கிரமங்களும் எல்லா